அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்தி அதில் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயார் செஞ்சு எமிஸில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். எமிஸ் பேரண்ட் ஆப்பில் போய்ட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் எஸ்எம்சி தலைவியோடைய ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்சி ஃபோன் நம்பரில் இருக்கிற லாஸ்ட்டு 4 டிஜிட்டு. இதில் எஸ் மட்டும் கேபிட்டல் கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோம்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். அதை டச் பண்ணோம்னா உறுப்பினருடைய விவரங்கள் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து வருகையில் போய்ட்டு அவங்களுடைய வருகை ப்ரெசண்ட்டாக ஆப்சண்டான்றதை பதிவு பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ அதை தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம டச் பண்ணணும். இதில் போனீங்கன்னா திட்டமிடல் மற்றும் மதிப்பாய்வுன்னு இருக்கும். இன்னொன்று செயல்படுத்துதல்னு இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண பொழுது திட்டமிடுதல் தான். ஸோ அதனால் அதை டச் பண்ணுறோம். இப்போ இதை டச் பண்ண உடனே இன்னும் திட்டமிடல் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் இதில் அப்லோட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ரவுண்டாக சிம்பிள் கொடுத்து ப்ளஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, சர்க்கிள் உள்ளார அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணணும். அதை டச் பண்ணோம்னா நமக்கு ஒரு 4 ஐக்கான் காமிக்கும். ஒன்று சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல், இன்னொன்று கட்டமைப்பு, இன்னொன்று கற்றல், அடுத்து மேலாண்மை. இதில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல் இதை தான் நம்ம இந்த மாதத்திற்குரிய பள்ளி மேம்பாட்டு திட்டமாக நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை டச் பண்ணுங்கள். இதுலேயும் நிறைய ஐக்கான் காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை கண்காணிப்பு. அதை டச் பண்ணோம்னா என்ன இருக்குது பாருங்கள், இடைநிற்றல் மற்றும் பள்ளியில் சேராத குழந்தைகள், இங்கே இடம்பெயர்தல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடைநிற்றல் மற்றும் பள்ளியில் சேராத குழந்தைகளை டச் பண்ணோம்னா 3 டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் பள்ளி வயதில் பள்ளியில் சேராத குழந்தைகள் நெவர் என்ரோல்டு. அடுத்து இடைநின்ற மாணவர்கள், நடுவில் நின்றுட்டாங்களே ட்ராப் அவுட் அவங்க. அதுக்கடுத்து இடைநின்ற மாணவர்களின் இடம்பெயர்ந்தோர் அடையாளம் பதிவு செய்தல். நடுவில் நின்றுட்டு வெளியில் எங்கேயாச்சும் போயிடுவாங்க இல்லையா, மைக்ரேட் ஆகி அவங்களுடைய பதிவு. இதில் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம போகணும். இதில் போனதுமே பார்த்திங்கன்னா நிதி தேவையா அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம பசங்களை வந்து சேர்க்குறதுக்கு நிதி தேவை இல்லை. அப்போ நம்ம இந்த எல்லோ பட்டனை இப்படி கிராஸ் பண்ணி விட்டோம்னா நோ அப்படின்ற ஆப்ஷன், சரிங்களா. அப்போ எங்கள் நிதிலாம் கேட்காது. இந்த எல்லோ பட்டன் இந்த சைடு இருந்துச்சுன்னா ஆன் பட்டனை, அப்போ தான் நிதி கேட்கும். எதுக்கெல்லாம் நிதி தேவையோ அப்போ இந்த பக்கம் இருக்கணும். எப்போல்லாம் நிதி தேவையில்லையோ அப்போ இதை இந்த பக்கம் டச் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ பள்ளியில் சேராத குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து இல்லை அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் தேவை, எந்த டேட்டுக்குள்ளார அவங்கள நம்ம பள்ளியில் சேர்த்துருவோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கு ஏதாவது துறையிலேருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும், உதவி வேணும் அப்படின்னா எந்த துறையிலேருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு வேணுன்றதை இதில் போட்டுட்டு நம்ம குறிப்பு ஏதாவது எழுதிட்டு சேமிக்கவும் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும், சரிங்களா. அதே மாதிரி இடைநின்ற மாணவர்களும் அதே மாதிரி தான். இடைநின்ற மாணவர்களை கண்டறியறதுக்கு எத்தனை நாள் வேணும், எந்த தேதிக்குள்ளே நம்ம சேர்த்துருவோம் அப்படின்றது தான். ஸோ அப்போ அதுக்கும் நம்ம நிதி தேவையில்லை, நோ கொடுத்துட்டு டீட்டெயிலை அப்லோட் பண்ணிக்கணும், சரிங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இடம்பெயர்தல் அப்படின்னு போனீங்கன்னா பெற்றோரை பிரிந்த மாணவர்களுக்கு உதவுதல். அதாவது இடம்பெயர்ந்த பெற்றோர் மட்டும் ஊருக்கு போயிருப்பாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தாத்தா பாட்டி வீட்டில். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மாணவர்களை கண்டறிஞ்சு எத்தனை நாளுக்குள்ளார நம்ம சேர்த்துருவோம் அப்படின்றது, எத்தனை நாட்கள் தேவை, எந்த டேட்டுக்குள்ளார, இங்கே வந்து எண்ணிக்கை 10 நாள் தேவையா 20 நாள் தேவையா அப்படின்றது. ஸோ நம்ம இன்றைக்கி 10 டேஸ் வேணும் அப்படின்னு போடுறோன்னா இன்னையிலேருந்து 10 டேஸ் கழித்து நம்ம இங்கே என்ன பண்ணிடணும், கேலண்டரில் சூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. இவ்வளோ தான். இதுதான் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல். இதில் நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம தீர்மானம் எழுதியிருக்கோமோ அதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். டச் பண்ணி அப்படியே ஆப்ஷன்ஸ் கேட்கும், நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். சப்போஸ் நமக்கு கட்டிடங்கள் ஏதாவது தேவை, கழிவறையோ இல்லை வகுப்பறையோ ஏதோ தேவை அப்படின்னா கட்டமைப்புக்கு நீங்கள் போகணும். இதில் இப்போ டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்னா நீர் மற்றும் சுகாதாரம் அதில் போகணும். இதில் ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்ற நம்ம மாதாந்திர அறிக்கை எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை டச் பண்ணணும். சப்போஸ் நம்ம கழிப்பறைகள் தேவை அப்படின்னா அதை டச் பண்ணிக்கணும். கழிப்பறை மாணவர்களுக்கா மாணவிகளுக்கா
இல்லை சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். சப்போஸ் மாணவிகளுக்கு வேணும் அப்படின்னா மாணவிகளுக்கான புதிய கழிப்பறை. இப்போ இதில் போயிட்டு கண்டிப்பாக என்ன தேவை, இதுக்கு நிதி தேவை. அப்போ இங்கே ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு எண்ணிக்கை, சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 2 டாய்லெட் வேணும். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம், பெண் கழிவறை அப்படின்னு போட்டுக்கிறோம். பெண்கள் கழிவறை போடலாம். போட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விலை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். சப்போஸ் ஒரு 2 lakhs அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கிங்க. தானாகவே இங்கே மொத்த செலவு வந்துடும். ஒன்று தேவையான காலம், ஸோ எவ்வளோ நாளுக்குள்ளார கட்டி முடிக்கலாம். ஒரு 1 monthன்னு எடுத்துக்கிறோன்னா ஒரு 30 days போட்டுக்கலாம். கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே 28/10 இருக்குங்களா, நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 28/11 கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கலாம். பொது பணித்துறை கொடுத்துக்கிறோம். குறிப்பில் போய்ட்டு பெண் கழிவறை தேவை அப்படின்னு நம்ம நீடு போட்டுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம நிதி ஆதாரம் அப்படின்றத கொடுத்தோம்னா, இங்கே நிதி ஆதாரம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை மூலமா வேணுமா இல்லை பள்ளி கல்வித்துறை சாரா அமைப்புகள் மூலமா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எது பொருந்துமோ நம்ம அதை வந்து டச் பண்ணிக்கணும். சரிங்களா? பள்ளி கல்வித்துறை மூலமா தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை கொடுக்கணும். இல்லை ஊராட்சி பஞ்சாயத்து மூலமா கட்டித்தராங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த கேட்டகரியை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக இப்போ நம்ம என்ன பண்ணோம், கட்டிடங்களுக்கு போயிட்டு அதில் கழிவறை போட்டோம். ஸோ அதே மாதிரி கட்டிடங்களை போய்ட்டு கிளாஸ் ரூம் வேணும்னா பள்ளி கட்டிடங்கள் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ டீச்சர்ஸ்.